புதிய தலைமுறை டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். அடுத்த மாதம் தை பிறக்க போது. தை பிறந்தால் வழி பிறக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ஊரில் தை பிறந்தா ஜல்லிக்கட்டு பிறக்கும். தென் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அலங்காநல்லூர், பாலமேடு, அவுனியாபுரம் பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டுக்கு ரொம்ப ஃபேமஸான ஏரியா. இந்த பகுதியில் இருக்க இளைஞர் எல்லாமே அவங்க மாடு பிடிக்கிறதுக்கான பயிற்சி, மாடை வளர்க்குறதுக்கான பயிற்சியும் ஆரம்பிச்சிருவாங்க. பொதுவாக ஜல்லிக்கட்டு மாடுகளுக்கு பார்த்தீங்கன்னா நீச்சல் பயிற்சி, மண்குத்தல் பயிற்சி, அதுக்கான சாப்பாடுலாம் டயட் ஃபாலோ பண்ணி தவிடு, பேரிச்சம்பளம், பல நவதானியங்களை கொடுத்து அந்த மாட்டை அப்படியே உருகேற்றி வச்சுருப்பாங்க. ஜல்லிக்கட்டில் பார்த்தீங்கன்னா புலிக்குளம் மாடு, காங்கேயம் மாடு, பர்கூர் மாடு, இந்த மாதிரி நிறையா மாடுகள் நாட்டின மாடுகள் ஜல்லிக்கட்டில் அனுமதிக்கிறாங்க. ஆனால் ஜல்லிக்கட்டுக்கு ஒரு மாட்டை தடை பண்ணி வச்சுருக்காங்க. அப்படி ஒரு மாட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த மாடு தான் தஞ்சாவூர் குட்டரகம். எல்லா மாடுமே எல்லாருக்குமே என்ன தெரியும், ஒரு மாடுனா ஜல்லிக்கட்டு மாடுலாம் திமிழ் பெருசாக இருக்கும், அந்த மாடு போனாவே பிடிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது தஞ்சாவூர் குட்டரகம். மிஞ்சி போனால் வெறும் 60 சென்டிமீட்டர் தாங்க வளரும். ஆனால் அந்த ஜல்லிக்கட்டு காளைக்கு இருக்கிற கோபத்தை விட இந்த மாட்டுக்கு 2 மடங்குனே வேகம். அந்த மாட்டை பிடிக்கிறத விட இந்த மாட்டை பிடிக்கிறது ஒரு திறமை தான் வேணும். அப்படிப்பட்ட மாட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த மாடு பார்த்திங்கன்னா தற்போது அழிஞ்சிக்கிட்டு வருது. ஆனால் அந்த மாட்டை தற்போது வரையும் ஜல்லிக்கட்டில் பங்கேற்க விடலைனாலும் அந்த ரகம் அழிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு அந்த மாட்டை திருப்போணம் பக்கத்தில் ஒரு இளைஞர் வளர்த்துக்கிட்டு வர்றாரு. அவர் பேர் தான் நவநீத கிருஷ்ணன். அவர்கிட்ட போய் கேட்கலாம். அண்ணே வணக்கம். வணக்கமே. இப்போ இந்த மாடு, இப்போ ஜல்லிக்கட்டு மாடுனாவே ஒரு பேர் புகழ்காண்டி தான் வளர்ப்பாங்க. மாடு களத்தில் போனாதான் என் மாடியா துண்டை கட்டி அவுப்பீங்க, ஒரு பெருமையாக இருக்கும். ஆனால் இப்போது இந்த மாதிரி குட்டரக மாடு வளர்க்குறீங்களே, அது மோஸ்ட்லாக ஜல்லிக்கட்டுலேயே விட மாட்டுறாங்க. அப்படி இருந்த மாட்டை எப்படி வளர்க்குறீங்க? இந்த மாட்டோட முக்கியத்துவம் என்ன, சிறப்பு அம்சம் என்ன சொல்லுங்கள்? இந்த மாடு ஒரு இனமே அழிஞ்சு போகுது. இந்த இனத்தை பாதுகாக்கணும்னு நான் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மாடை சந்தையில் பார்த்தேன், குட்டை மாடு. அப்போ பார்க்குறப்ப இந்த மாடை ஏன் இங்கே கொண்டு வந்தான்னு கேட்குறப்ப இந்த மாடை ஜல்லிக்கட்டில் அனுமதிக்கிறது இல்லை, அதனாலவே இந்த மாடை விற்கிறோம் அப்படின்றப்ப அன்னைக்கு நான் எடுத்த ஒரு முடிவு, இந்த குட்டரக மாட்டை வளர்த்து நம்ம அழிய விடக்கூடாது. இதை நம்ம ஒரு ஜல்லிக்கட்டில் கொண்டு போய் அவுத்து ஒரு திறமையை காமிச்சாதே இனி வரும் காலத்தில் இந்த இனத்தை அழிய விடாமல் பாதுகாப்பாங்க அப்படின்ற முடிவை அன்றைக்கி எடுத்தேன். அதில் தான் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மாடு வாங்கினேன், குட்டை மாடு. அது 60 சென்டிமீட்டர் கீழே தான் இருக்கும். அது தமிழ்நாட்டில் எல்லாத்துக்குமே தெரியும். குள்ளநெறினாலே திருப்போணம்புதூர் நவா அவர்களின் குள்ளநெறின்னு சொல்லுவாங்க. அந்த காலையே தெரியாத ஆள் பாக்கி இல்லை. வேகத்தை பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டில் காங்கேயம் புலிக்குளம் மாட்டை காட்டியும் இந்த குட்டரக மாட்டுக்கு அதிக வேகம் இருக்கும். அப்படி வாடியில் வந்தோன்னே அப்படி ரவுண்டை போட்டு திரும்பி அப்படியே ஆடியன்ஸு அதுக்குன்னு தனியாக இருக்குது. என் மாட்டுக்கு குள்ளநெறி மாட்டுக்கு தமிழ்நாட்டில் தெரியாத ஆளும்ல ஆடியன்ஸு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அப்படி மாடை வளர்த்து அது இப்போ ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி சில தவறுனால மாடு இறந்து போச்சு. அதுக்கப்புறம் இந்த மாடை வாங்கியிருக்கேன். இந்த மாடை வாங்கி இப்போ இந்த மாடை எதுக்கு வாங்கினேன்னா, நம்ம அந்த மாடோட போகாமல் இந்த மாடு நம்ம அழிஞ்சிடக்கூடாது, குட்டை மாடு அழிஞ்சிட ஒரே காரணத்துக்காக அந்த மாடை வளர்த்துக்கிருக்கேன். இதை ஜல்லிக்கட்டில் அனுமதிக்க மாட்டுறாங்க. அது ஏன்னு எங்களுக்கு தெரியலை. ஏன்னா எல்லா மாடுமே ஒன்றுதான், எல்லா மாட்டுக்கும் வகுறு இருக்குது, எல்லா மாட்டுக்கும் கண் இருக்குது. அது சாப்பிட்றத காட்டிட்டு இது நல்லா சாப்பிடும். அதோட வீரியத்தை காட்டியும் பெரிய மாட்டை காட்டியும் சின்ன மாட்டுக்கு அதிக வீரியம் இருக்குது. இதை 2026 ஜல்லிக்கட்டில் கண்டிப்பாக அனுமதிக்கணும். தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன். ஏன்னா இந்த மாடு ஏன்னா அழிஞ்சு போகுது. இந்த மாடு இனத்தை அழிய விடக்கூடாது. இதில் அதிக வீரியம் இருக்குது. இப்போ இதோட குட்டரக மாட்டில் பசு மாட்டில் பால் இருக்குது. அந்த பாலுதே ரொம்ப சக்தியான பால். இப்போ நீங்கள் மற்ற மாடை பிடிச்சிக்கிட்டு கம்ஃபர்டபுளாக இருக்கிறத விட இந்த மாடை நீங்கள் பிடிச்சிக்கிட்டு உக்காந்துருக்கீங்க, அதுவும் பேசாமே இருக்குது. மற்ற மாடு, சில மாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஓனரே பிடிச்சாலும் கொஞ்சம் நம்மளை முட்டை வரும், இது வரும். இப்போ அந்த மாடு உங்கள் பக்கத்தில் பேசாமல் நிற்கிது. எப்படி? அதே என்னோட வளர்ப்பு. இப்போ நம்ம வளர்த்துட்டோம் வச்சுங்களே, இப்போ இது மேலே நம்ம அதிகமாக பாசம் வச்சுருக்கோம். ஒரு வாரம் நம்ம தூசி தண்ணி எல்லாமே வைக்க இதுக்கு அதிக செல்லம் கொடுப்பேன். பெரிய மாட்டை காட்டியும் இதுக்கிட்டே அதிக செல்லம். ஏன்னா இது அரிய வகை இனம்ல. இந்த மாதிரி இனம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது மேலே இது மேலே ஒரு தனி பாசம் எனக்கு. இப்போது ஜல்லிக்கட்டில் இந்த மாடு போகும்போது அதை மற்ற மாடு போகும்போதும், ஏன்னா இந்த மாடோட ஹெயிட்டு கம்மியாக இருக்குது, அதனால தான் அரசாங்கம் அனுமதிக்கும். ஏன்னா மாடு கீழே போகும்போது சில காயங்கள் மாட்டுக்குமே ஏற்படும், அதனால கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். இல்லை நீங்கள் அதை பற்றி நினைக்கல? அப்படின்னா இல்லைண்ணே, இது பெரிய மாடு பெரிய மாடை காட்டி இதுக்கிட்டே அதிக சக்தி இருக்குது, அதிக பலம் இருக்குது. பெரிய மாடு கூட வந்தோன்னா ஸ்லோவாக போகும். ஆனால் இது போகிற ஸ்பீடுக்கு பார்த்தீங்கன்னா எந்த மாடும் போகாது, அப்படி போகும் கடுமையாக.
மாடு இது, ஏன்னா இதுக்கு அதிக பலம் இருக்கு. இந்த மாடை வந்து இந்த வருஷம் 2026 அனுமதிக்கிட்டேன். இந்த மாடை விளையாட்டை பார்த்து எல்லாருமே சிறப்பா இருக்குன்னு சொல்லுவாங்க. சரி, எல்லாருமே ஒரு ஜல்லிக்கட்டுக்கு ஒரு மாடு வளர்க்கணும், ஜல்லிக்கட்டுல பேர் வாங்கணும், நவநீத மாடு வருதியா அப்படின்னு சொல்லி ஒரு பேரை வாங்கணும். இப்போ நம்ம குட்டையை நம்ம இறக்குறோம்னு வச்சுங்களேன், கண்டிப்பா பேர் வாங்கி கொடுக்குமா? கண்டிப்பா பேர் வாங்கி கொடுக்குமே. ஏன்னா ஜல்லிக்கட்டுல வந்து பெரிய பெரிய மாடு வளர்த்துதான் வந்து அவுக்குறாங்க. குட்டை மாடை நான் மட்டும் தானே அவுக்குறேன், அப்ப பேர் எனக்கு தானே இருக்கேன். அதுக்காண்டி இந்த குட்டை மாடை வளர்க்குறேன். இது அது போக இந்த இனம் வந்து அழிஞ்சு போகாம இருக்கேன். வீரர்களுக்கு நல்ல சவாலை கொடுக்கும். சவால் பயங்கரமா கொடுக்கும். எல்லாருமே பெரிய மாடு வந்து சல்லனு இது வந்து காலு கீழே போயிரும்ல, பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். காலு கீழே போயிடும், நின்று சுத்துமா மாடு, வந்தோடனே விளாண்டு ஒரு ரவுண்டு போறப்ப மாடுல வந்து வீரர்கள் சுத்துவாங்க. மாடை வந்து பெரிய மாடா இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா தும்முல அட்டன் பண்ண, சின்ன மாடுலயும் அட்டன் பண்ணி பாக்கட்டேன், இதோட வீரத்தை காட்டும்ல. அப்ப இந்த மாடு களத்துல இறங்குச்சுன்னா கண்டிப்பா இந்த வருஷம் ஜல்லிக்கட்டுல ஒரு புதுவித அனுபவம் கண்டிப்பா விளையாடும். ஒரு எப்படின்னா இந்த வருஷம் 2026 இதை அனுபவிச்சுட்டாங்கன்னா இதோட விளையாட்டை பாக்குறதுக்கு சிறப்பா இருக்கேன். இனி இதை அனுபவிச்சுட்டு இந்த இனத்தை வந்து அழிய விடாம பாதுகாக்கணும். உனக்கு இப்ப என்ன பேர் வச்சு இறக்குவீங்க? இதுக்கு வந்து குள்ளநரி. குள்ளநரியை ஜல்லிக்கட்டுல இறக்குறான். கண்டிப்பா இறக்குறான், அனுமதி கொடுத்தா. ஆமா கண்டிப்பா. அண்ணன் சொல்றத பாத்தீங்கன்னா இந்த வருஷம் ஜல்லிக்கட்டுல இந்த குள்ளநரியை இறக்குறோம்னு சொல்லியிருக்காரு. அரசு இவருடைய வளர்ப்புக்கும் இந்த மாட்டினுடைய அழிவுல இருந்து இந்த இனத்தை காப்பாத்திருக்கோம். இந்த வருஷம் ஜல்லிக்கட்டுல இந்த குள்ளநரியை இறக்கணும்னு கோரிக்கை வச்சிருக்காரு. அரசும் இவரோட கோரிக்கையை ஏற்று இந்த வருஷம் ஜல்லிக்கட்டுல குள்ளநரியை இறக்கணும்னு கேட்டுக்கொள்கிறோம். புதிய தலைமுறை செய்திகளுக்காக செய்தியாளர் இளையராஜா. நன்றி.